Hey guys, how are you all doing? I am doing good. You're watching me on Sheeru's Dining. எல்லாருக்கும் தி ஹோலி மந்த் ரமதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லா போயிட்டுருக்கு போல். அல்ஹம்துலில்லா, எனக்கும் அப்படி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு 1 or 2 days தான் டெய்லி லைஃப் ஸ்டைலேருந்து வேரி ஆகிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறமா நம்மளுக்கு அதுவே நம்ம லைஃப் ஸ்டைலாக மாறிடும். அல்ஹம்துலில்லா. ஸோ நான் இப்போ வந்து லுஹர் தொழுதுட்டு முசலாவில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். உடனே என்னோடய பேட்டி ஏலியன் இருக்கான்ல, இவனும் ஓடி வந்து ஓரமாக படுத்துட்டு இப்படி என்ன வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான். டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டான். தொழுதுட்டு இருக்கும்போது இப்படி ஓரமாக வந்து உட்காந்துப்பான். அந்த சர்ஃபேஸ் வந்து அவனோட ஃபர் மாதிரியே இருக்கிறனால அவனுக்கு இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவான். ஸோ அப்படியே தூங்கிடுவான் சில டைம் வந்துட்டு. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து எதை பற்றின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மந்த்லி பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சாச்சு. இஃப்தாருக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். அதை தான் இன்றைக்கி வந்து அன்பாக்சிங் பண்ணி ரிவீல் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோவும் கடைசி வரைக்கும் பாருங்கள். So come, let's get into the video. எப்படி கரெக்டாக கிப்லா ஃபேஸ் பண்ணி அந்த சைட் பார்த்து சஜ்ஜுதா செய்கிற மாதிரியே படுத்திருக்கான் பாருங்களேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறான்ல. அப்படியே பார்க்க ஆசையாக இருக்கும். அவ்வளோ க்யூட்டாக ஒரு வேலையும் பண்ணுவான். ஸோ இதுதான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்க பார்சல். ஃபுல்லாக ஜியோ மார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் கொஞ்சம் இஃப்தாருக்கு தேவையான ட்ரிங்க்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் வெளியே வாங்கிட்டு வந்தது. இது ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது. ஸோ அதுவும் நான் என்னென்ன வீடியோ கடைசியில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ வாங்க என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஜியோ மார்ட் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸோடது தான். நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 6 to 8 ஈவினிங் 6 to 8 டெலிவரி பண்ணிடுவாங்க பக்கத்தில் இருக்க ரிலையன்ஸ் ஷோரூமில் இருந்துட்டு. சப்போஸ் நீங்கள் வந்து ஆஃப்டர் 2 o'clock ஆர்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் டெலிவரி ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் டெலிவரி தான் இங்கே. ஸோ நம்மளுக்கு பேக்கேஜிங் வைஸ் பார்த்தா எல்லாமே தனித்தனியாக போட்டு ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி கொடுப்பாங்க. பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. ப்ரைஸும் ரொம்ப பெஸ்ட் ஆஃபரில் தான் கொடுப்பாங்க. நல்லா சீப்பாக விற்கும் எல்லா ப்ராடக்ட்டுமே. நிறைய சேல் போயிட்டுருக்கும். பை 1 get 1 ஆஃபர்ஸ், அப்புறமா ஃபேமிலி பேக் ஆஃபர்ஸ்லாம் நிறைய சேல் போயிட்டுருக்கும். எப்போயுமே அந்த ஆஃபர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். இந்த பார்சலில் வந்து ஃபுல்லாக ஜூஸஸ் இருக்குது. ஸ்லைஸ் வாங்கியிருக்கேன். மேங்கோ ஜூஸ், அகெயின் ஒரு மேங்கோ ஜூஸ் 1 liter வாங்கியிருக்கேன். எல்லாமே இப்போ கம்மியான ப்ரைஸில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பாருங்கள், செப்பரேட்டாக பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்சல் பார்க்குறேன் என்னென்னு. இதில் வந்துட்டு மஸ்க் மெலன் இருக்குது. இது வந்து ஃப்ரூட் நம்ம ஜூஸ் போடலாம்ல இஃப்தார் டைமில், அதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் காயாக இருக்குது. நம்ம நேரில் போய் வாங்கினா தான் கனிஞ்சிருக்கா இல்லைன்னா பார்த்து வாங்க முடியும். ஸோ நீங்கள் இது சீக்கிரமாக பழுக்கணுன்னா நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் இருக்குல்ல, அது கூட சேர்த்து வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக பழுத்துரும். இது சும்மா எனக்கு தெரிஞ்ச டிப். இது வந்து 1 kg இருந்துச்சு. கரெக்டாக 1 kg 25 rupees இது. அடுத்து வந்து ஸ்வீட் கார்ன் வாங்கியிருக்கேன். நம்ம இது வந்து ஸ்டீம் பண்ணி ஸ்வீட் கார்ன் செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஒன்று வந்து 12 rupees. அடுத்து வந்து கிரண் வாட்டர் மெலன் வாங்கியிருக்கேன். இது 2 kg 32 rupees. நெக்ஸ்ட்டு வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 300 grams வந்து 18 rupees தான். பக்கத்தில் இருக்க வெஜிடபிள் ஷாப்லலாம் 30 rupees 40 rupees சொல்கிறாங்க 250 grams. அப்படி பார்க்கும்போது இது கண்டிப்பாக சீப் தான். நம்மளுக்கு இந்த டைமில் நிறைய யூஸ் ஆகும்ல, அதான் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து கார்லிக் வாங்கியிருக்கேன். ஸோ ஆஃப்கோர்ஸ் அதுவும் அதே மாதிரி தான். வீட்டில் இந்த ஜிஞ்சர் கார்லிக் எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இஃப்தார் டைமில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரெடிமேடாக இருந்தால் கொஞ்சம் எடுத்து சீக்கிரம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக வேறு வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா லிக்விட் ஜூஸ்னு போட்டு டேஞ்சர்னு போட்டிருக்காங்க. சும்மா சொன்ன டேஞ்சர்லாம் இல்லை, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு, இதான் மெயின் பார்சல் நினைக்கிறேன். என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். என்னடா இது பார்சலுக்குள்ளே பார்சலாக இருக்குது. ஒரு பொருளுக்கும் தனித்தனி பார்சல் போட்டிருக்காங்க. எதுக்கு இவ்வளோ கவர் போட்டிருக்காங்கன்னு தெரியல. சரி, எல்லாம் கொட்டிருன்னு போட்டிருக்காங்க போல இருக்குது. சரி, நம்ம ஒன்று ஒன்றா பிரிக்கலாம்.
என்ன நம்மளுக்கு டெஸ்ட்டு வச்ச மாதிரி இருக்குது. இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே தெரில. எந்த சைடு போனாலும் வரவே மாட்டேங்குது. சரி, கிராஸாக கட் பண்ணி விட்டு உள்ளே என்ன தான் அப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓ, கீ கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு அமுல் கீ வாங்கியிருக்கேன். இது 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன். பரவாயில்ல, கீ வந்து ஸ்பில் அவுட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பார்சல், அதுக்கு ஒரு சிலோ டேப் போட்டு அதுக்கு தனி ரேப் பண்ணி பரவாயில்ல, ரொம்ப பொறுப்போடு பண்ணியிருக்காங்க. இது அடுத்த பார்சல். நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு கார்ட்டூனில் வரும். அது என்ன கார்ட்டூன், யார் கரெக்டாக சொல்கிறான்னு பார்க்கலாம். தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். ரொம்ப ஃபேமஸான ஒரு கார்ட்டூனில் வர ஒரு ஸ்லாங்கில், இந்த ஸ்லாங்கில் தான் சொல்லுவாங்க. இது அடுத்த பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒன்று வரும் அதில். அது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இதுதான் மெயின் பார்சல். உள்ளே நிறைய ஜூஸஸ் இருக்குது. இது வந்து காஃபி ஷேக் வாங்கியிருக்கேன். எல்லாமே சின்ன சின்ன மினி பேக். இது அதே பிராண்ட் தான். ஸ்மூத்தில் வந்துட்டு இது வந்து சாக்லேட் மில்க் ஷேக். அது வந்து காஃபி மில்க் ஷேக், இது சாக்லேட் மில்க் ஷேக். இப்போ அடுத்தது வந்து அமுல் மஸ்தி பட்டர் மில்க். இதுவும் 2 வாங்கியிருக்கேன் பட்டர் மில்கில். இது வந்துட்டு பாதாம் ஷேக், பாதாம் மில்க் ஷேக் வாங்கியிருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பி நேச்சுரல்ஸில் இருக்கிற மிக்ஸ்டு ஃப்ரூட் வாங்கியிருக்கேன். மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் வாங்கியிருக்கேன். நான் எப்பயுமே யூஸ்வலாக வந்துட்டு லிச்சி இல்லாட்டி ஆப்பிள் தான் வாங்குவேன். நான் ஆர்டர் பண்ண நேரம்னு பார்த்து அது 2மே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ வேறு வழியே இல்லாமல் மிக்ஸ்டு ஃப்ரூட் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். இது அடுத்த பார்சல். கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது வந்து ஒரு தமிழ் கார்ட்டூனில் வரும். க்ளூ கொடுத்துருக்கேன், தமிழ் கார்ட்டூனு. யாராவது கமெண்ட்டில் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து 2ம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், க்ளீனிங் ஏஜென்ட்டு தான். ஒன்று வந்து ஆப்வியஸாக டாய்லெட்டுக்கு, இது வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் ஈது வருதுல்ல, வீடை கொஞ்சம் பளபளன்னு ஆக்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எல்லாமே காலி ஆகிடுச்சு. சரி, ஃப்ரெஷ்ஷாக வாங்கி எல்லாத்தையும் தொடப்போன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து பேஸ்ட்டு. ஸோ கைஸ், இது வந்து இஃப்தார் பேக்காக நினச்சிடாதீங்க. கொஞ்சம் மந்த்லி பர்ச்சேஸில் மிஸ் ஆனதையும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான். இது வந்து பார்த்திங்கன்னா கிரான்பெரி ட்ரிங்க். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரான்பெரி ஃப்ரூட்டை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது குடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் என்னைக்காவது இது போனீங்கன்னா, ரிலையன்ஸ் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஃப்ரூட், அந்த ட்ரிங்க்கை. இந்த பேக் வந்து டைகரில் இந்த ஹைட் அண்ட் சீக் மாதிரியே போட்டாங்க. அதுதான் ஸ்பெஷல் எடிஷன். இது டோட்டலாக வந்து 120 ருபீஸ். பட் 60 ருபீஸ் சேல் போயிட்டுருக்கு. நல்லாயிருக்கும் இந்த பிஸ்கெட்டும். கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது அஃப்கோர்ஸ் ஓரியோ பிஸ்கெட், அப்புறம் பிஸ்கெட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து சனா தால். நம்ம வந்து ஏதாவது சப்பாத்தி இல்லாட்டி புலாவ் ஏதாவது செய்வோம்ல, அப்போ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த க்ராசரிஸில் மிஸ் ஆன ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம். இப்போ இதில் வந்து ரீஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து மஸ்கா சஸ்கா பிஸ்கெட். எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க சொல்லுங்கள் கமெண்ட்டில். இது வந்து பிக்கீஸ் பிஸ்கெட். அடுத்து அகெயின் இது வந்து க்ராசரி. இது வந்து உருத் தால் வாங்கியிருக்கேன். இது கட்டா மீத்தி. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து லிட்ரலி சொல்லணுன்னா அடிக்டட் இந்த கட்டா மீத்திக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த பார்சல். இதோட நம்ம ஜியோ மார்ட்டில் வாங்கின எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வெளியே வாங்கிட்டு வந்தது இதெல்லாம் இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதையும் சேர்த்தே ஒரு வீடியோவாக போட்டுடலான் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத். ஸோ அஃப்கோர்ஸ் யார் வீட்லேயுமே ஆப்வியஸாக சொல்லணுன்னா சர்பத் இல்லாமல் நோன்பு திறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நன்னாரி சர்பத் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா என் சிஸ்டருக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அடுத்து அகெயின் பார்த்திங்கன்னா காடமம், அப்புறம் பாம் ஜாக்ரி. ஸோ ஸ்வீட்லாம் செய்கிறதுக்கு. இது வந்து அகர் அகர். நான் ஆல்ரெடி வந்துட்டு ரமதான் ஸ்டார்ட் ஆகுதுன்றவனவே வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டேன். பட் என் ஹஸ்பண்ட் போயிட்டு அந்த ஷாப்பில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. இஃப்தாரில் இது இல்லாமல் இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் கண்டிப்பாக ரெசிபி போடுறேன். அடுத்து வந்து இது வந்து மெயின் பேக்கேஜ். இது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோலையே. இது வந்து ஹியூஜ் டேட்ஸ் பேக்கேஜ். சரி, ஓகே. இதில் என்ன இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு.
ஸோ நீங்கள் வந்து இஃப்தாருக்காகவோ இல்லை ரெகுலர் க்ராசரி பர்ச்சேஸ்க்காகவோ நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலியமாக. ஸோ நான் வந்துட்டு நான்வெஜ் பர்ச்சேஸ் பண்ண வீடியோவும் காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு ஃபுல்லாக ஃபிஷ் பர்ச்சேஸ் பண்ண வீடியோவும் லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் போய் கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சீப்பாக ஃபிஷ்லாம் வாங்கியிருக்கேன் அந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஒரு வழியாக வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. வாவ், ஃபுல்லாகவே டேட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த டேட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 kg 2.5 கிலோ இந்த டேட்ஸ் வந்துட்டு இது வந்து நான் சீப்பான ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்ச ஒரு ஷாப்பில் இருந்துட்டு 450 rupees இது 2.5 kg. ஸோ ரமதான்னாலே இஃப்தாரில் வந்துட்டு நம்ம டேட்ஸ் வச்சு தான் நோம்பே திறப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் சுன்னா. ஸோ எல்லாமே இது தான் நான் இப்போ வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இப்போ நான் இஃப்தாருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ எல்லாமே காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இப்போ வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் ஷீரு's டைனிங், யுவர் ஃபுட்டிங் டெஸ்டினி. பை guys.